நாவல்களிலே பெண்களின் தன்னம்பிக்கை சிந்தனைகள் எவ்வாறு காட்டப்பட்டிருக்கின்றன என்பதை விளக்கி கூற வருகிறார் தோழி கோமதி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். குறிஞ்சி இலக்கிய மன்றத்தின் 100வது சிறப்புரைகளை பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் இலக்கிய பரப்பில் நாவல் என்பது ஒரு காலத்தின் கண்ணாடி அப்படின்னு சொல்லலாம். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில மேலை நாட்டின் தாக்கத்தினால தமிழ் அறிமுகமான ஒரு இலக்கிய வடிவம் இன்று தமிழ் மொழியின் மிக வலிமையான உரைநடையாக மாறியுள்ளது அப்படின்னு சொன்னோம்னா மிகையல்ல. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிறதான் தமிழின் முதல் நாவல். அதனால அவரை தமிழ் நாவலின் தந்தை என்று அழைக்கின்றனர். நாவல் வரலாற்றை பாதுகாக்கும் ஓர் ஆவணம் அப்படின்னு சொல்லலாங்க. வட்டார வாழ்வியலையும் மொழியையும் அழியாமல் பதிவு செய்துள்ளது. பெண்களின் அக உலகம், உளவியல் சிக்கலான போன்றன பல பெண் எழுத்தாளர்களால வெளிக்கொண்டு வரப்பட்டு நாவல்கள் மூலம் பேசப்பட்டன அப்படின்னு சொல்லலாம். நாவல்கள் பல வகைகளாக இருக்கிறது. சமூக நாவல், வரலாற்று நாவல், துப்பறியும் நாவல், அறிவியல், புனைகதை அல்லது மற்றும் உளவியல் நாவல்கள், குடும்ப நாவல்கள் என பல வகையாக இருக்கின்றன. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்கிறார் கவிமணி. ஒரு பெண் தன் வாழ்க்கையை தனக்கு அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்காக அவளுக்கு மிகவும் அடிப்படையான தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னம்பிக்கைங்க. தன்னம்பிக்கைங்கிறது வெறும் வார்த்தை அல்லங்க, ஒரு சமகால சமூகத்தின் மிக முக்கியமான தேவை. அதுவும் ஒரு பெண்ணுக்கு அகத்தெளிவு அப்படின்னு தான் சொல்லணுங்க. சங்க இலக்கியத்துல பெரும்பாலும் பெண்கள் கற்புக்கரசிகளாகவோ காதலிகளாகவோ தான் சித்தரிக்கப்படுகின்றன. ஆனா நவீன நாவல்கள்ல தான் சிந்தனையாளர்களாக, சமூகத்தை மாற்றும் ஆளுமை நிறைந்தவர்களாக, சாதனையாளர்களாக முன்னிறுத்தி அவர்களின் தன்னம்பிக்கை சிறகுகள் விரிக்க வைத்தன அப்படின்னு சொல்லலாங்க. படைப்பாளிகளின் கற்பனை திறன் தான் நாவல் அப்படின்னே சொன்னாலும் அதில் வரும் கதாபாத்திரங்கள் நம்மில் ஒருவராகவோ, நம்மை சுற்றியுள்ளவர்களாகவோ, நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளாகவோ நம்மை உணர வைக்கின்றன. இதுக்கு மிகவும் படைப்பாளிகள் தான் இந்த பெருமை சேரும் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் நாவல்களை வாசிக்கும் போது அந்த கதாபாத்திரங்கள்ல வர துணிச்சலான பெண்கள் அவர்களின் நிஜ வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக மாறுகின்றன. அது ஒரு பெண்ணுக்குள் தன்னாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை விதைக்கிறது. உதாரணமாக நம் அனைவரும் அறிந்த கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவல்கள் வருகிற குந்தவை, நந்தினி போன்ற கதாபாத்திரங்கள் பெண்களின் அரசியல் ஆளுமைகளையும் அவர்களின் கூர்மையான புத்தியையும் வெளிப்படுத்துகிறது. ராஜம் கிருஷ்ணன், அன்னை அல்லது பூமணி, அம்பை, வாசந்தி, திலகவதி, சூடாமணி, லக்ஷ்மி, சிவசங்கரி, அனுராதரமணன் போன்ற பல பெண் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. இவங்க நாவல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் தங்களை வெறும் போக பொருளாகவோ அடிமைகளாகவோ பார்க்காமல் சுயமரியாதை உள்ள மனிதனாக பார்க்க கற்றுக் கொடுத்தன அப்படின்னு சொல்லணும். பெண் எழுத்தாளர்கள் பெரும்பாலும் நாயகிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப அமைப்பிற்குள் தங்கள் தொலைத்து விடாமல் தங்களுக்கு வரும் சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சலுடையவளாக, தன்னம்பிக்கை உடையவளாக, எதையும் சாதிக்கும் துணிச்சலுடையவளாக, தன்னம்பிக்கை உடையவளாகவே அவள் சித்தரிக்கப்படுகிறாள். தனக்கு பிடித்த துறையில தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தெளிவான சிந்தனை உடையவளாகவே அவள் சித்தரிக்கப்படுகிறாள். மேலும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக கடவுளையோ விதியையோ இல்ல இந்த சமூகத்தையோ அவர்கள் குறை கூறாமல், அதனால நொந்து போகாமல் தங்களுடைய கல்வி, பொருளாதாரம், சுதந்திரம், சுய சிந்தனையை அடித்தளமாக வைத்து தன்னை தானே செதுக்கிக் கொள்கிறவர்களாக தான் பெண்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். வாசிக்கும் ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் தன்னாலும் சாதிக்க முடியும், வாழ முடியும், வெல்ல முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை ஆழமாக விதைக்கின்றன இந்த நாவல்கள். பெண்கள் மனதில் எழுச்சியூட்டவும் தன்னம்பிக்கையூட்டும் பல நாவல்கள் பல நாவலாசிரியர்களால் எழுதப்பட்டுள்ளது. பெண் நாவலாசிரியர்கள் அதிகமாகவே எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல தமிழகத்தின் மிக குறிப்பிடத்தக்க முன்னோடியான பெண் தமிழ் நாவலாசிரியரான லக்ஷ்மியின் ஒரு நாவல்களை நம்ம பார்க்கலாங்க. இவர் நூற்றுக்கணக்கான நாவல்களையும் சிறுகதைகளையும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவருடைய நாவல்கள்ல பெண்மனம், ஒரு காவிரியை போல, மிதிலா விலாஸ், அரக்கு மாளிகை, வசந்தத்தில் ஒரு நாள் மிகவும் பிரசித்தி பெற்ற நாவல்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு காவிரியை போல அப்படிங்கிற ஒரு நாவலின் கதை சுருக்கத்தை மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம்.
இந்த நாவலில் வருகின்ற நாயகி காவேரி தஞ்சாவூர் மாவட்டத்துல காவிரி நதிக்கரையில ஒரு கிராமப்புறத்துல வளர்கிறாள். பாரம்பரிய குடும்ப சூழல்ல பாசமாக வளர்க்கப்படுகிறாள். இவள் மிகவும் அமைதியாகவும் சகிப்புத்தன்மை கொண்ட பெண்ணாகவும் இருக்கிறாள். இவளுக்கு திருமணமாகி தன் கணவருடன் தென்னாப்பிரிக்காவில் தனது வாழ்க்கையை தொடங்க இவள் குடிபெயர்கிறாள். அங்குள்ள புதிய சூழ்நிலைகளும் எதிர்பாராது ஏற்படுகின்ற சோதனைகளும் ஏமாற்றங்களும் மனக்கசப்புகளும் ஏற்படுகின்றன. அதுவும் இல்லாம ஒரு காலகட்டத்துல முற்றிலுமாக தனித்து விடப்பட்டு விடுகிறாள். ஆனாலும் அதுக்காக அயர்ந்து விடவில்லை. எப்படி ஒரு காவிரி ஆறு பாறைகளை தடைகளை எல்லாம் தாண்டி வறண்ட நிலத்துல செழிப்படைய செய்கிறதோ அதே போல தனக்கு வரும் சவால்களை இந்த நாயகி எதிர்கொள்கிறாள். தன்னுடைய கல்வி, சுய சிந்தனை, தன்னுடைய தனித்திறமைகளை அந்த அயல் நாட்டுல தனக்கான ஒரு தனி அடையாளத்தையும் சுயமரியாதையும் உருவாக்கி சாதனை பெண்ணாக நிமிர்ந்து நிற்கிறாள். இந்த கதையோட கரு அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களில் எந்த ஒரு புதிய சூழல்களையும் தங்களை மாற்றிக்கொண்டு தங்களுக்கு வரும் சவால்களை எதிர்கொள்ளும் வல்லமை நிறைந்தவர்களாகவே இந்த கதாபாத்திரம் நமக்கு உணர்த்துகிறது. குடும்ப அமைப்பை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலுமே தன்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்படும் போது ஒரு பெண் எப்படி தனிச்சு துணிச்சலாக நின்று தனக்கு சுயமரியாதையை காக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நமக்கு இது கற்றுக் கொடுக்குது. அவளுடைய கிராமப்புற வளர்ப்பும் தமிழர்கள் பண்பாடும் அப்படின்னு சொல்லும் போது காவேரிக்கு பலவீனமாக அமையவில்லை. அது மாறாக அவளுக்கு வலிமை தோன்ற அடித்தளமாக தான் அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல நாவல்கள் பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில பல நாவலாசிரியர்களாக எழுதப்பட்டுள்ளன. பல நாவல்கள் திரை வடிவமும் பெற்றுள்ளது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய காயத்ரி அப்படிங்கிற நாவல் திரை வடிவம் பெற்று பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்த ஒன்றே. காகித பூக்கள் அல்ல நாவல்கள், மனிதனின் கருத்தை உணர்வை காட்டும் கண்ணாடி, உயிருள்ள மனிதனின் உன்னத பிரதிகள், உன் மனத்தின் ரகசியங்களை உனக்கே காட்டும். வாசிக்க தொடங்கு, உன் சிறகுகள் உனக்கே தெரியும். அருமையான வரிகள் இல்லையா? நாவல்களை படிக்க நமக்கும் தூண்டுகின்ற வரிகள் இல்லையா? பெண்களே, உங்களை சுற்றியுள்ள உலகத்தை உங்களை எடை போடுறதுக்கு முன்னால நீங்க உங்களை தன்னம்பிக்கையோட வளர்த்து கொள்ளுங்க. உங்கள் சுய சிந்தனைகளை நீங்க வளர்த்துக் கொள்ளவும் நாவல்களை தொடர்ந்து படியுங்கள். நிமிர்ந்த நன்னடை, மேற்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் அப்படிங்கிறார் நம்ம மகாகவி பாரதி. நாமும் சிந்தனைகளை நல் விதைகளை நடும் நாவல்களை தொடர்ந்து படிப்போம். நம் தன்னம்பிக்கை சிந்தனையை விரிவடைய செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி. அருமை தோழி. காட்சி பொருளாகவும் கற்பிகளாகவும் மட்டும் பெண்கள் சித்தரிக்கப்படாமல் நவீன இலக்கியங்களிலே, நாவல்களிலே துணித்தல் மிக்கவர்களாக, விழுகிற பொழுதெல்லாம் எழுகிறவர்களாக, எங்கனம் ஒரு முன்னுதாரணமாக விளங்குகிறார்கள் என்பதையெல்லாம் மிக அழகாக பல மேற்கோள்களால் விளக்கியிருக்கிறீர்கள். நன்றி தோழி.